கோயில்களில் மட்டும் வீடுகளிலும் நாம் வைத்திருக்கிற தங்கங்கள் மட்டும் ஒரு 30,000 டன்னுக்கு மேல இருக்குமா. இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டா அரசு ஒரு வட்டி தருது. ஆனா அந்த வட்டி உங்களுக்கு வருடம் வருடம் வரப்படும். மாதம் அதெல்லாம் உங்களுக்கு வட்டி வராது. மத்திய அரசு இதன் மூலம் 1250 டன் தங்கத்தை தங்களுடைய வங்கியில் கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிறது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் மத்திய அரசினுடைய பாதுகாப்போடு எங்கள்கிட்ட கொண்டு வச்சிருங்க. இந்திய சமூகம், வட இந்திய சமூகமாக இருந்தாலும் தென்னிந்திய சமூகமாக இருந்தாலும் நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கம் ஒரு பெரிய பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற மாதிரி அக்ஷய திருத்தி போன்ற நாட்கள்லாம் ஒரு 1/2 கிராம் கூட நம்ம வாங்கி புனிதமாக பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. தங்கம் ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு பொருளாக இந்திய சமூகம், எல்லா மக்களும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், பார்சிகள், அதை போன்று முஸ்லாமியர்கள், அதே போன்று சீக்கியர்கள் எல்லாரும் தங்கத்தை வாங்கி வைப்பது. இந்திய கோயில்களில் பல ஆயிரக்கணக்கான டன் இந்திய கோயில்களில், ஒரிசாவில் எடுத்துக்கொண்டாலும் பத்மநாத சுவாமி கோயில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் இந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இப்படி பல ஊர்களிலும் இதெல்லாம் கணக்கிலிட்டால் நியர் அபவுட் 25,000 to 35,000 டன் இந்தியாவில் இருக்கிறது. இந்த கோயில்களில் மட்டும் வீடுகளிலும் நாம் வைத்திருக்கிற தங்கங்கள் மட்டும் ஒரு 30,000 டன்னுக்கு மேலே இருக்குமா. 1000 டன் என்றாலே எவ்வளோ இருக்குது? ஒரு டன் என்றால் 1000 கிலோ, 10 டன்னு என்றால் 10,000 கிலோ. அது 30,000 டன், 25,000 டன் என்றால் உங்களுக்கு கற்பனை செய்ய முடிகிறதா? அவ்வளவு தங்கம் இந்தியாவில் இருக்குப்பா. இப்போ இந்திய அரசாங்கம் 2015 ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. மோடி அரசு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை என்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஒரு பாண்டு தரோம். அது ஒரு பாதுகாப்பான பாண்டு தான். மத்திய அரசு தரப்போகிற இந்த பாண்டின் மூலம் லாக்கருக்கு நீங்கள் வருஷத்துக்கு 1000, 2000 கொடுத்து அதில் இருக்கிறத எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அந்த நகையை பத்திரப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை கிராம், எத்தனை வருஷம், எத்தனை மணிக்கு எந்த வங்கியில் கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நகைக்கு வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் இப்போதல்ல, 2015 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷத்தில் மொத்தமாக அதுக்கு வந்த தங்கத்தின் அளவு வெறும் 38 டன்னு மட்டும்தான். அரசாங்கம் ரொம்பவே ஏமாந்து போச்சு. இவ்வளோ பெரிய நாட்டில் 30 டன் 40 டன்னு தான் வந்திருக்கு, இருப்பதோ 30,000 டன்னு. 30,000 டன் இருக்கிற இடத்துல 30 டன்னு தானே வந்திருக்கு. இப்போ 30,000 டன்னு வரணுமே. இப்போ அரசாங்கமுக்கு ஏன் இந்த தங்கத்துக்கு அவர்கள் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவினுடைய கையிருப்பு இருக்குது பாருங்கள். ஒரு நாட்டினுடைய கையிருப்பு, தங்கத்தினுடைய அளவீடு ரொம்ப முக்கியம். ரஷ்யா, சீனா, மெக்சிகோ, பிரேசில் எல்லா நாடுகளுமே இப்போது தங்கத்தை வாங்கி, ஜெர்மன்லாம் அதிகமாக வாங்குகிறாங்க. அதனால தான் இடையில தங்கம் விலை இப்பொழுது கிராமுக்கு 14,000 போச்சு. 10 வருஷத்துக்கு முன்பு 2,000 இருந்தது, இன்றைக்கு 14,000 ஆயிருக்கு. இப்போது தற்சமயம் இறங்கி இருக்கிறது. அது இறங்கும் ஏறும், அது கவலை இல்லை. தங்கம் தான். மத்திய அரசு என்ன நினைக்கிறது அப்படின்னா, மத்திய அரசு நாட்டில் பெரும்பான்மையாக அனைத்தையும் இறக்குமதி தான் செய்யுது. அந்த இறக்குமதி செய்யும்போது டாலர்களை கொடுத்து தான், பணத்தை கொடுத்து தான் டாலர் வாங்குற போது இந்திய மதிப்பின் டாலருக்கு எதிரான சல்லி, இந்திய பணம் மதிப்பிழக்கிறது மட்டுமல்ல, பலகீனமான ஒரு நிலைக்கு இந்தியா போய்விடுகிறது.
அதில் முதலிடத்தில் பெட்ரோல், வழியே கிடையாது. 88% இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். 10-11% தான் ஆசாமில் இருக்கக்கூடிய படுகையில் கொஞ்சம் போல கிடக்கு. இப்போ இந்த 88% நாம் 12 லட்சம் கோடியிலேருந்து 14 லட்சம் கோடி கொடுத்து வாங்குகிறோம். ஏற்கனவே ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தேன். இப்போ அரசாங்கம் இதையெல்லாம் தவிப்பதற்கு தங்க இறக்குமதியை முதல்ல குறைச்சிரும். வருஷத்திற்கு நாம் பல நூறு கோடி டன்கள் தங்கத்தை இறக்குமதி செய்கிறோம். 700-800 கோடி 800 டன் அளவிற்கு தங்கத்தை இறக்குமதி செய்கிறோம். இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டா அரசு ஒரு வட்டி தருது. ஆனால் அந்த வட்டி உங்களுக்கு வருடம் வரப்படும். மாதம் உங்களுக்கு வட்டி வராது. வருஷம் உங்கள் கணக்கில் வட்டி ஆடாயிரும். நம்பகமான பத்திரம் தானா? நம்பகமான பத்திரம். இப்போ ஒருத்தட்ட 1 கோடி ரூபா அரசு எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தா, அரசு நீங்கள் கொடுக்கக்கூடிய செயின், மோதிரம், கருகமணி எதுவாக இருந்தாலும் சரி, கொலுசு, அழகான எந்த பொருளாக இருந்தாலும் அவங்க உடனே செய்கிற வேலை தீயில போட்டு உருக்கிடுவாங்க. உருக்கி அதை காப்பர், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழித்து தூய தங்கமாக வந்துடும். அந்த தூய தங்கம் செயினாக இருக்காது, காப்பாக இருக்காது, பங்கலாக இருக்காது, அப்புறமா தொங்கட்டமாக இருக்காது, வளையலாக இருக்காது. எல்லாமே உருண்டையாக மாறிவிடும். அப்புறம் நீங்கள் கொடுத்ததை எடை போட்டு இன்றைய மதிப்பிற்கு எவ்வளவு கிராம் அப்படின்னு உங்கள் பேரில் ஒரு பாண்டை கொடுத்து, அது 100 கிராம் இருக்கலாம், 1000 கிராம் இருக்கலாம், 500 கிராம் இருக்கலாம், எத்தனை கிராம் இருந்தாலும் சரி, அதற்கு வருஷத்திற்கு ஒரு முறை 2.25 to 2.5% வரைக்கு வட்டி. குறைந்து விட்டால் 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வருஷத்திற்கு 2500 ரூபா வட்டி கொடுப்பாங்க. 10 லட்சத்திற்கு 25,000, 1 கோடிக்கு 2.5 லட்சம் ரூபா, அவ்வளோதான். இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, பாரம்பரியமான நகைகளோடு இருந்தால் பரவாயில்லை. ஆனால் எங்கள் தாத்தா கொடுத்தது, எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் பாட்டி கொடுத்தது 100 வருஷம் 200 வருஷம் தலைமுறையாக வரும். அதை அந்த கண்ணியத்தை, அந்த அடையாளத்தை அழித்து விடுவதற்கு நாங்கள் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் அதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய குலப்பெருமை, எங்களுடைய ஜாதி பெருமை, எங்களுடைய மதப்பெருமை, எங்கள் ஊர், எங்களுடைய கலாச்சார பெருமையோடு செய்யப்பட்ட இந்த தங்கத்தை அழித்து விட்டு நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடணுமாங்கிறது அந்த 38 டன். இப்போது அரசாங்கம் இதற்கு என்ன திட்டம் வரப்போகிறது? இன்னும் 1 வாரத்தில் இதற்கான அறிக்கை வரப்போகிறது. இந்த செய்தி ஒரு 2, 3, 4 நாட்கள் மேல் போகிறது. இதை தங்க கவுன்சில் எப்படி பார்ப்பது என்பதை விட, மத்திய அரசு இதன் மூலம் 1250 டன் தங்கத்தை தங்களுடைய வங்கியில் கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதுவரை தேசிய வங்கிகளாக இருந்த பல வங்கிகள், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத தேசிய வங்கி, இப்படி எல்லா வங்கிகளும் இதற்கு ஒரு அத்தாட்சியாக மத்திய அரசின் பிரதிநிதித்துவமாக செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில், தற்போது அதனை தவிர்த்து நகைக்கடைகளுக்கும் இந்த அங்கீகாரத்தை மைய அரசு கொடுக்கிறது. ஏன் நகைக்கடைக்காரர் கொடுக்குறாங்கன்னா, மக்கள் அதிகமாக கூடுகிற இடம் நகைக்கடை. அந்த நகைக்கடைக்காரர்களை பார்த்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் நகைக்கடைக்காரர்களின் மூலம் உறுதி பாதுகாப்பு கிடைக்கும் என்பதால், மக்கள் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடம், மக்கள் கேதர் ஆகக்கூடிய ஒரு சென்டர் நகைக்கடை தான். அப்படி ஒவ்வொரு நகரங்களிலும், பேரூராட்சிகள், நகராட்சிகள், கிராமங்கள் வரைக்கும் தேசிய மத்திய அரசின் இந்த சேமிப்பு திட்டத்தில் இணைவீர் என்று ஒரு பட்டியலை கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊர்களில் என்ன நகைக்கடையில் நீங்கள் கொடுக்கலாம் என்பதை மைய அரசு சார்ட் வெளியிட்டுருவாங்க. வங்கிகளிலும் வைக்கலாம், நகைக்கடையிலும் வைக்கலாம். உங்களுக்கு இந்த நகையில் டிப்ரிஷியேஷன் எதுவுமே கிடையாது. நகை உருக்கப்பட்டு இருக்கிற கிராமுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஒரு
ஒரு 10 கோடிக்கு நகை வச்சா அவனுக்கு வருஷத்திற்கு எத்தனை கோடி வரும்? ஒரு 25 லட்ச ரூபா வந்துடும். அப்போ அவனுக்கு லாபம் வந்து 25 லட்சம். ஒவ்வொருத்தனை பொறுத்தவரை 5 கோடிக்கு வச்சா ஒரு 12 லட்சம் வரும், 1 கோடிக்கு வச்சா 2 லட்சம் வரும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் வைத்து மைய அரசு இதன் மூலம் ஒரு 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தன் கையில் 90-80 பில்லியன் நிரபோட் ஒரு 10 லட்சம் கோடி வரைக்கும் தங்கள் பாண்டாக வைத்து விடலாம். அவ்வளோத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டியில்லை. 1250 டன் பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஆனால் பெருமானம் உள்ள நகைகளை மக்களிடத்தில் வாங்கி அதை சர்வதேச மையத்தில் காட்டி இந்தியாவினுடைய நாணய சந்தையில் பணமதிப்பை உலக அரங்கில் மேலோக்குவதும் இது ஒரு கருத்து. கையிருப்பை மத்திய அரசு கொடுத்துரும் பாண்டை. இரண்டாவது, பணமதிப்பை அதிகரிப்பதற்கு இந்தியாவினுடைய திட்டம் என்னவென்றால் 2 ஆண்டுகளுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய தேவையே இருக்காது. அப்போது இந்திய பணம் 10 லட்சம் கோடி இருப்பு இருக்கிற பாண்டு இருக்கும். அதே சமயம் இந்தியாவின் பணம் அமெரிக்க டாலராக உருமாற்றம் பெறாத நேரத்தில் இந்தியா இதன் மூலமாக அந்நிய செலவாணிக்கு ஏராளமான இந்திய பணம் செலவழிப்பதிலிருந்து தடுக்கப்பட்டுவிடும். பெட்ரோல் டீசலுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும், எண்ணெய் எடிபிள் ஆயிலுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும், மெடிக்கல் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், மருந்து பொருட்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும், தால், பருப்பு இவைகளுக்கு இம்போர்ட் செய்வது, உரம், இதற்கெல்லாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆக தங்கத்தை நாம் தடுத்தால் நம் நாட்டினுடைய பணம் வளம் பெறும் என்றும் பிரதமர் சொல்லியிருப்பதன் முதல் உத்தியாகத்தான் நீங்கள் தங்கத்தை வாங்காதீர்கள், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லாதீர்கள், வீட்டிலிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே போன்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எடிபிள் ஆயிலை அதிகம் பயன்படுத்தாதீர்கள், இப்படி வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர் சொன்னது தங்கள் இந்திய நாட்டின் தங்க கையிருப்பை அதிகரிப்பதற்காகவும் இந்தியாவின் சந்தையில் உலகத்தினுடைய இந்திய பணமதிப்பை அதிகரிப்பதற்குமான ஒரு மூல காரணமாக இது பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த இனிஷியேட்டிவ் வரக்கூடிய இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஒரு அறிவிப்பு வரப்போகிறது. நான் உங்களுக்கு 2.5% வட்டியை மத்திய அரசு அறிவிக்கலாம் என்று சொன்னேன். இதை ஒரு 3 விழுக்காடாக கூட இருக்கலாம். ஏனால் வட்டிக்கு ஆசைப்படவர்கள் யாரும் இல்லை. இது ஒரு பாதுகாப்பான வட்டி என்ற அடிப்படையில் வட இந்திய சமூகத்தை பெரும்பாலும் உள்ளிழுப்பதற்கு மோடி அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. வீட்டிலே இருக்கிறவர் ஒரு 100 பவுன் நகையை மத்திய அரசிடம் கொடுத்தால் அவருக்கு வருடத்திற்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரலாம். மாதம் 25,000 சம்பளம் கிடைக்கும். இதை வைத்து கூட அவர்கள் காலத்தை ஓட்டலாம். இதிலும் ஒரு வழி இருக்கிறது. கொடுக்கும் வட்டியின் விகிதத்தை அதிகரித்தால் இன்னும் அதிகரிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல், கலாச்சார பெருமை உள்ள பண்டைய என்ன சொல்வது, அதாவது கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட அந்த மூல ஆடம்பர நகைகளை உருக்குவதற்கு எத்தனை சதவீதம் பேர் முன் வருவார்கள் என்ற கேள்வி தொங்கித்தான் இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் இவ்வளவு காலத்திற்கு பின்பு வளர்ச்சியடைந்ததாக சொல்லிக்கொண்ட அரசாங்கம் மக்களிடத்திலே நகைகளை பெற்றுத்தான் உலக அரங்கில் காட்டி தன்னை தலை நிமிர்த்தி நிற்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினும், இந்திய பொருளாதாரம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பணத்தின் மதிப்பீட்டிலும் அந்த உண்மையை பெரிய பொருளாதாரம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். 11 வருஷம் 12 வருஷமாக ஒரு அரசு வேலைவாய்ப்பு அதிகரிப்பேன் என்று சொன்ன இதே அரசு 55 ரூபாய்க்கு மதிப்புள்ள இந்திய பணத்தை 97-100 ரூபாயை கொண்டு இழுத்து விட்டார்கள். இந்த நிலை இந்தியாவிலே வேலைவாய்ப்புகள் பெருக்கம், இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி முதலீடுகள் உள்வருவது தடைபெற்று வெளியேறுவது அதிகரிக்கிறது. இந்தியாவிலே உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருக்கிறது. உலக அளவிலே டாலரின் மதிப்பிற்காக 4 ட்ரில்லியன் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து சந்தைப்படுத்தப்படுதல், இந்தியாவினுடைய ஓன் மேனுஃபேக்சரிங், இந்தியாவுடைய ஹைபிரிட்ஸ், இந்தியாவுடைய நேச்சுரல் சீட்ஸ், இதன் மூலம் விளைச்சல் பொருட்களை பணம் கூட்டு மதிப்பாக உலக சந்தையில் செல்வது மிக மோசமான சூழ்நிலையில் இந்திய பணம் மக்களிடத்தில் நகைகளுக்காக ஒரு அரசு இயங்குவது
விசித்திரமான பல செய்திகளை சொல்கிறது என்பதோடு இந்த செய்தியை முடிவுக்கு வருகிறேன். மீண்டும் அடுத்த செய்தியின் அலசலுக்காக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.